Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா Spotify அதை நம்ம டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணலாமா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ பிளான், அது நமக்கு வந்து ஃப்ரீ மியூசிக் பிளேயர் வந்து கிடையாது. ஸோ நம்ம அது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து பார்த்தா எப்படி இருக்கு, நம்ம பெய்ட் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். நான் வந்து பண்ண Spotify வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த Spotify வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ மியூசிக் பிளேயர் வந்து கிடையாது. ஸோ நமக்கு இது வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அமௌண்ட் வந்து நமக்கு பே பண்ணி நம்ம இந்த மியூசிக் வந்து கேட்கறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து Spotify பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். ஓகே गाइस, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அல்ல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம Spotify வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அஃபீஷியலாக போய் எடுத்துடலாம். ஜஸ்ட் கூகுளில் வந்து பார்த்தா Spotify அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வரும். லிசனிங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா கோ ப்ரீமியம் பி ஹே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா வரப்போகிற ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லாது. பட் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த Spotify ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து ஆல்ரெடி வந்து லாகின் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்தா டவுன்லோடும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் Spotify அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல கீழே இருக்கிற டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் Spotify செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிது. நம்மகிட்ட வந்து இப்போ எந்த விதமான செட்டப் ஃபைல் வந்து கேட்கறதில்ல. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் Spotify வந்து காட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இதான் நமக்கு வந்து Spotifyயோட இன்டர்ஃபேஸ். எனக்கு இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா Spotify வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது. ஏன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு மியூசிக் பிளேயர் வந்து வரும். அது மியூசிக் பிளேயர் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ மியூசிக் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி வந்து நமக்கு அந்த கேப்பாக இருக்கட்டும், நமக்கு ஒவ்வொரு இது கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு அது கீழே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ப்ரீமியம் ஃபீல் வருது. பட் நமக்கு அந்த விண்டோஸோட மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரி எடுத்து லைன் அடிக்கி வச்சு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால எனக்கு வந்து இந்த நமக்கு விண்டோஸனோட அந்த க்ரோ மியூசிக் பிளேயர் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் நமக்கு Spotify வந்து ரொம்ப க்ளீனாக வந்துருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ அதனாலேயே நமக்கு வந்து Spotify வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதனால் வந்து ஒரு பெஸ்ட் சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஓகே, இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துருந்தோம். ஜஸ்ட் வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். நம்ம எப்படி Spotify டவுன்லோட் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் ஒரு லாகின் பண்ணி டெவலப் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த Spotify ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு லாகின் பண்ணுற மாதிரி கேட்கும். ஜஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இதான் வந்து பண்ண இன்டர்ஃபேஸ். நமக்கு இந்த இன்டர்ஃபேஸ்லேயே நம்ம வந்து பார்த்தா நம்ம என்னென்ன சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாங் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இந்த சர்ச் இருக்குது. அந்த சர்ச் மூலமாக நம்ம தமிழ் சாங் எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மாஸ்டர். ஓகே, நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு மாஸ்டரோட சாங்ஸ் எல்லாமே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வந்து நமக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து அடிச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோர் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போனால் ஈஸியாக வந்து சாங்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இது வந்துட்டு ஒரு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து வேணும். இன்டர்நெட்லாம் வந்து பண்ணி சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ப்ளே ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவை. இந்த க்ரோ மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தா இன்டர்நெட் வந்து தேவை கிடையாது. ஏன்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர் மாதிரி. இது வந்து பார்த்தா ஆன்லைன் மியூசிக் பிளேயர். ஸோ நமக்கு ஆன்லைன் மியூசிக் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஓகே, அந்த கையில் வந்து அது கீழே வந்து பண்ண யுவர் லைப்ரரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பண்ணியிருக்கும் போது எல்லாமே வந்து காட்டும். இங்கே கீழே வந்து பண்ணால் கிரியேட் பிளேலிஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து பண்ண நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாமே வந்து பண்ண 1 by 1 வரும். அது கீழே வந்து பண்ண லைக்டு சாங். இந்த லைக்டு சாங்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் வந்து கேட்டிருக்கீங்க. சாங் கேட்டிருக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சின்னது ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி காட்டுது. கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் யுவர் சாங் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து லைக் யுவர் சாங்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இந்த சாங் வந்து நம்ம என்ன சாங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த லேபிளோட சைஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பணம் தம்ப்லைன் சைஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பட்டன் ஆகுதுன்னா நமக்கு வந்து பணம் சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பணம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ் சாங், ஹிந்தி சாங் எல்லா சாங் வந்து கேட்டுக்க முடியும். அதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம்.
அப்புறம் நீங்கள் வந்து பண்ண ஏதாவது சாங்ஸ் வந்து போட்டுனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகும். ஜஸ்ட் நீ ப்ளே ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து சவுண்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள், இன்ட்ரடியூஸ் ப்ரீமியம் மினி. இது நமக்கு 7 ரூபா, ஒரு நாளைக்கு வந்து பண்ண 7 ரூபா. ஸோ நம்ம 7 ரூபா கொடுத்தா நம்ம வந்து பண்ண இருக்கிற எல்லா சாங்கும் வந்து கேட்டுக்க முடியும். அன்லிமிட்டட் நம்ம ஒரு ஆடே வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தா சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். பட் அதே நீங்கள் வந்து பண்ண 1 வீக் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து பண்ணால் உங்களுக்கு 25 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அதர் பிளான்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ப்ரீமியம் பேக் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி 7 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே வந்து கொடுத்துருக்காங்க, 1 அக்கௌண்ட் தான். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க 119 ரூபா 1 அக்கௌண்ட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், டவுன்லோட் 10K சாங் டிவைஸ் அண்ட் 5 டிவைஸ். நீங்கள் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சாங் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து 149 ரூபா தான். பட் நீங்கள் வந்து பண்ணால் ஒரே அக்கௌண்ட் வந்து 2 பேர் வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பாருங்கள் 149 ரூபாய்க்கு ஒரே அக்கௌண்ட் இப்போ 2 பேர் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளான் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தால். இது என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே அக்கௌண்ட் வந்து 6 பேர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு செட் ஆகுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பாட்டிஃபை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சஜஸ்ட் வந்து பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ப்ரைஸிங் அப்படி சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 150 ரூபா கொடுத்தா நம்ம சாங்ஸ் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து பண்ண MP3 மியூசிக் பிளேயர் வந்து நம்ம லோக்கல் டிஸ்கில் வச்சிருப்போம். ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். நான் வந்து பாருங்கள், நான் வந்து ஐடியூன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஐடியூன்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி. ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஐடியூன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐடியூன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து கார்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு இந்த ஐடியூன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட ஒரு சாஃப்ட்வேர் அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம இதில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து கேட்டுக்க முடியும். அப்புறம் நான் வந்து பண்ண இந்த ஐடியூன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைலில் வந்து பார்த்தேன் எனக்கு வந்துட்டு ஆட் ஃபைல் டு லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆட் ஃபோல்டர் டு லைப்ரரி, ஃபைல் டு லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் இம்போர்ட் கொடுத்தனா போதும். எனக்கு வந்து பார்த்தா எல்லா சாங் வந்து இம்போர்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாங் வேணுமோ எல்லாமே வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்குவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம் சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. சாங்ஸ் வந்து போட்டால் நமக்கு மேலே வந்து பார்த்தா நம்ம என்ன சாங்ஸ் வந்து போகிறோமோ சாங் வந்து ப்ளே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் நமக்கு என்ன சாங் வேணாலும் ஈஸியாக வந்து ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வினை தாண்டி ரூபாயா. ஓகே, ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஸ்பாட்டிஃபை வந்து யாருக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி வந்து பண்ணால் என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தா ஆன்லைனில் மட்டும் தான் சாங் கேட்பேன். எனக்கு வந்து இப்போ லோக்கலில் சாங் எனக்கு வந்து போனால் ஒரு ஃபோல்டரில் பண்ணி எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் சர்ச் பண்ணால் எனக்கு பாட்டு கேட்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை வந்து பண்ண ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லைப்பா நம்ம அந்த ஆன்லைனில் ஆகாது, நான் ஆஃப்லைனில் தான் கேட்பேன், அதுக்கப்புறம் என்னால் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ மூலம் சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நமக்கு இந்த ஐடியூன்ஸ் வந்து ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு சேம் அதே லுக் வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்பாட்டிஃபை என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் ஆட் வந்து எப்படி வரும்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஒரு சாங் வந்து நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு வராது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாங் முடிஞ்சக்கப்புறம் இன்னொரு சாங் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ஆட் வரும். அதை நீங்கள் உங்களுக்கு அந்த ஆட் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 1 டேக்கு வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க 7 ரூபா, 1 வீக் வந்து 25. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல சொல்லி உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை வேணும்னு நினச்சா மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஆனால் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னொன்று சொல்லியிருந்தோம். ஸோ அதான் வந்து பண்ண பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பண்ண மியூசிக் வந்து அமௌண்ட் வந்து ப்ளே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ஐடியூன்ஸ்ல வந்து பண்ண ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். நம்ம ஐடியூன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு அந்த ஐடியூன்ஸ்லேயே வந்து நிறைய லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் பற்றி நம்ம கவர் பண்ணுமா கீழே நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நிறைய பேர் சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஐடியூன்ஸோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்பாட்டிஃபை வந்து பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. நான் வந்து பாருங்க ஒரு யூடியூப்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டவுன்லோட் பண்ணி வந்து கேட்டு போயிடுவேன். ஸோ இதான் வந்து என்னோட கருத்து. ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க மேலே கிளிக் பண்ணி வரதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் தரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.